எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால் ஆலயத்தில் 40 நாட்கள் தியான கூட்டம் நடக்கிறது. இந்த முறை மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். 27 புத்தகம் பழைய ஏற்பாட்டில் உண்டு. அதில் 2வது இடத்தில் மார்க்கு சுவிசேஷம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தொகுத்தவர்கள், இதை அறிந்த அறிஞர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? எப்படி யோபு புத்தகம் காவிய புத்தகத்தில் சேர்க்கப்பட்டாலும் ஆதியாகமத்துக்கு முன்பு முதல் புத்தகம் என்று சொல்றாங்க. அதே போல இந்த சுவிசேஷம் என்ற வரிசையில், சுவிசேஷ புத்தகங்கள் என்ற வரிசையில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்புறம் மற்ற தொகுப்புகள் இருக்கிறது. அதுல முதல் இடத்தில் மார்க்கு சுவிசேஷம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் 4 தலைப்புகளையும் பார்த்தீங்கன்னா, மத்தேயு ஒரு விதமா சொல்லுவார், மார்க்கு ஒரு விதமா சொல்லுவார், லூக்கா சொல்ற விஷயம் வேற, யோவான் சொல்லுகிற விஷயம் வேற. ஆனால் சுவிசேஷம் என்ற வார்த்தையின் துவக்கமே மார்க்கு 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். எல்லாம் சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறது. அதுல பாருங்க, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம், துவக்கம். வெளிப்படுத்தல் விசேஷம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு வருகிறார், வருகை குறித்து முடிக்கும். துவக்கம் சுவிசேஷம், முடிவு வருகை. அப்ப சுவிசேஷம் என்பது என்ன? இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், முடிவாக அவருடைய வருகை போன்ற சத்தியங்களை உள்ளடக்கியது என்பதை தொகுத்து சொல்லுகிறோம். ஆலயத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இதயத்திலும் இது தெளிவாக பதிய வேண்டும். இந்த சுவிசேஷத்தின் முக்கியமான சில காரியங்களை நான் குறிப்பிட்டேன். அதுல குறிப்பா சுவிசேஷம், இது இதனுடைய பிரிவுகளை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். சுவிசேஷத்தின் பிரிவு, அதுல நீங்க வேதத்தை படிக்கும்போது, ஆராயும் போது பார்க்கிறோம், புத்தகங்களையும் படிக்க முடியும். இதை நான் சர்ச்சில் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். முன்பு ரோமருக்கு எதிரான நிருபம், ஆலயத்தில் சொன்ன காரியமும், இந்த காணொளி மூலமாய் சொல்லப்படுற வார்த்தையும் இங்கே சுருக்கமாய் இருக்கும், அங்கே விரிவாக இருக்கும். இந்த 40 நாள் கூட அதேதான், ஆலயத்தில் விரிவாகவும், இந்த நீங்கள் கேட்கிற இந்த மீடியாவில் சுருக்கமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனா தொடர்ந்து இதை நீங்க பார்க்கணும், கேட்கணும், யோசிக்கணும், பிறருக்கு அறிமுகப்படுத்தணும். அப்பொழுது நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களும் கற்றுக்கொள்ள முடியும். அதற்காகவே முயற்சித்து இவைகளை தொகுத்து உங்களுக்கு சொல்லுகிறோம். ஊழியர்கள் இதை பார்த்தால் அது அவங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கும், தியானித்த விஷயமா இருக்கும், பிரசங்கித்த விஷயமா இருக்கும். அது அவ்வளவு ஆர்வமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிப்பாங்க. ஆனாலும் கவனித்து பார்த்தால் பிரயோஜனமா இருக்கும். மற்ற ஊழியத்திலே ஆர்வம் உள்ளவர்கள், ஆலயத்தில் உள்ள மூப்பர்கள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் நடத்துகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் தொடர்ந்து இவைகளை கேட்கும் போது, புரிந்து கொள்ளும் போது இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனவே தேவ ஜனங்கள் இதில் கவனம் செலுத்துங்கள். சுவிசேஷத்தின் இந்த ஆரம்பம் சொல்லும் போது, அந்த சுவிசேஷம் 1 முதல்ல எதை நீங்கள் பார்க்க முடியும்னா, தேவனின் சுவிசேஷம். மார்க்கு 1:14, ரோமர் 1:1, தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்குரிய சுவிசேஷம்னா, சுவிசேஷத்தின் துவக்கமே அவரிடத்தில் தோன்றியது. என்ன சுவிசேஷன்றீங்க? காஸ்பல் ஆங்கிலத்துல சொன்னோம், குட் நியூஸ் ஆங்கிலத்துல இருக்கு. அப்ப ரெண்டும் என்ன?
நல்ல செய்தி. இந்த நற்செய்தி துவக்கமே எங்கதான்? பரலோகம்தான். அப்ப எனவே இது தேவனின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, மத்தேயு 24:14 நீங்க பாத்தீங்கன்னா, தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம். தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். தேவ ராஜ்யம் ஆண்டவர் கூட சொல்லும்போது என்ன சொன்னாரு பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை பரமன் தங்குகிற இடம் பரலோக ராஜ்யம், தேவன் தங்கி இருக்கிற இடம். அப்ப தேவ ராஜ்யத்திலே இந்த சுவிசேஷம் தொடங்கினது. ஏன்னா அந்த பூமிக்கு அது தேவை. அது ஆயத்தமானது, தீர்மானிக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. அங்கே முழுமை பெற்று அதை பூமிக்கு அனுப்பணும். காரணம் என்ன? மனுஷங்க பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு சத்திய வார்த்தை தேவை. அதனால இந்த முறை கையாளப்பட்டது என்பதை, இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் தெளிவாய் படிக்கும்போது நன்கு அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, மார்க் 1:1, ரோமர் 1:9-16 இந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்றோம். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, அவர்தான் மெயினே அவர்தான். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இதை நீங்க படிக்கும்போது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தேவ ராஜ்யம் அங்க இருக்கு, இயேசுவானவர் அங்க இருந்தாரு, வார்த்தையாகிய தேவன் மேல இருந்தார், அவர் பூமிக்கு வர வேண்டும். எனவே அவரை குறித்த சுவிசேஷம், நல்ல செய்தி, இதை குறித்து பார்க்கிறோம். நான்காவது ஒரு காரியம் பார்க்கும்போது, எதுக்கு வந்தார்? சுவிசேஷம் என்பது என்ன? ரட்சிப்பு. எபேசியர் 1:13 படிச்சு பாருங்க, ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரட்சிப்பு என்பது என்ன? ஜனங்கள் பாவத்தில் இருக்காங்க, பாவத்தில் விழுந்து போனாங்க, பாவத்துள்ள மக்களுக்கு விடுதலை வேணும். அந்த விடுதலையை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் என்பது விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நாங்க ஆலயத்தில் விளக்கமா நேரம் எடுத்து சொன்னோம். அடுத்து ஒண்ணு, ஐந்தாவது சொன்னால் கிருபையின் சுவிசேஷம் என்று பவுல் அறிக்கையிடுகிறார். பவுல் சொல்றாரு, கிருபையின் சுவிசேஷம். இதை அப்போஸ்தலர் 20:24 அவர் சொல்றாரு. கிருபையின் சுவிசேஷம். கிருபை என்பது என்ன? தகுதியில்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. பவுல் ஒரு தகுதியில்லாத நபராய் இருந்தார், படிப்பிலே முன்னேறி இருந்தார், ஞானம் திறமை எல்லாம் இருந்தது. ஆனா அவர் பூமியிலே வாழ்ந்தபோது சவுல் ஒரு இந்த சத்தியத்துக்கு விரோதமா அல்லது கொலைவெறி பிடித்து தெளிவில்லாம இருந்தார். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் சந்தித்தார், அந்த செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வார்த்தையெல்லாம் உள்வாங்கின பிறகு அவர் சொல்றாரு, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நான் எல்லாருக்கும் அறிவித்திருக்கிற. கிருபை என்பது என்ன? முன்பு தகுதி இல்லை, இப்ப இந்த நற்செய்தி அவர் உள்ளத்துல வந்த உடனே வாழ்க்கை மாற்றப்பட்டது. இது எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று முன்வந்தார். இதை நான் செய்து முடிக்காம விடமாட்டேன், நான் கண்டிப்பா செய்யணும், என் மேல விழுந்த கடமை என்பதாக அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தை, நீங்கள் ஐந்தாவது ஒரு காரியம் சொன்னா, இது என்ன சுவிசேஷமா? சமாதானத்தை கொடுக்கிற சுவிசேஷம். எபேசியர் 6:15 நீங்க தேவ பிள்ளைகள் கவனித்து வேத வார்த்தையை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சமாதானம் இல்லை. சமாதானம், பாவத்தால சமாதானம் துண்டிக்கப்பட்டது. அப்ப இந்த சமாதானம் சுவிசேஷத்தினால் வருகிறது. சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்படுகிற அட்டவணையில் இதுவும் ஒன்று. சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் இது சமாதானத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. சமாதானத்தின் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று. அதோடு கூட கூடுதலா சொன்னால் 7வது 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கும்போது மகிமையின் சுவிசேஷம்.
எனவே இந்த சுவிசேஷம் அவசியம். இதை இன்னும் விரிவா நாம பார்த்தா 7 மெசேஜா கொடுக்கலாம். இதை புரிந்து கொள்ளுங்க, இதை பிறருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.